வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடாய் தேவையில்லை, ஓவன் தேவையில்லை, குக்கரில் வந்து நம்ம ஈஸியாக வந்து சுலபமாக செய்ய போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளம் கேக் வந்து கடையில் போய் வாங்காமல், பேக்கரியில் வாங்காமல், அதுவும் நம்ம கையில் வந்து செய்கிறதுனால இன்னுமே டேஸ்ட் வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்க போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு வந்து பட்டையை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு வந்து மைதா எடுத்தோம்னா 1 கப் அளவு சர்க்கரை எடுக்கணும். இப்போது சர்க்கரையை வந்து நல்ல 3/4 வாசிக்கு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அப்போ தான் அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா நைஸாக பவுட்ரு ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ராக அரைச்சாச்சு. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையில் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சிட்டு 1/4 கப்பு சர்க்கரையை வந்து கரிய வைக்க போகிறோம். இதை வந்து சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து பாருங்கள், கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்ல கலர் வந்து சுற்றி நமக்கு வந்து நல்ல கலர் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல தேன் கலர் வருது பாருங்கள். கேஸ் வந்து முழுக்க வந்து சிம்மில் இருக்கணுங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தேன் கலர் வந்து கறிய வச்ச சர்க்கரையில் வந்து தண்ணி சேர்க்குறதுனால அப்படி படப்படன்னு தெரிக்குங்க. பக்கத்தில் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நமக்கு வந்து சர்க்கரை வந்து கரிஞ்சு இந்த கலர் நமக்கு வந்து இந்த டைமில் எடுத்து வச்சுருந்த 25 கிராம் வந்து கருப்பு திராட்சையை சேர்த்துட்டு 20 கிராம் வந்து உலர் திராட்சை வந்து சேர்க்கணும். இந்த கறியை வச்ச சர்க்கரையில் தான் நம்ம வந்து சேர்க்கணும். கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த சர்க்கரையில் வந்து ஊறணுங்க. இது தாங்க இதோடைய பக்குவம். பாருங்கள், இது வந்து நல்ல ஓரமாக ஊறட்டும். இப்போது நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 முட்டையை உடச்சி சேர்க்கணும். பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரமாக தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதை வந்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அடித்து வந்து ஸ்பீடாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. முட்டையை இந்த அளவுக்கு அடித்தா போதுங்க. பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாலாம் வந்து அடிக்கணும்னு இல்லை. இந்த அளவுக்கு நல்லா அடித்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து கலர் வந்து மாறி இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் 50 கிராம் எண்ணெயை வந்து சேர்க்கணும். கரெக்டாக நம்ம வந்து எடுத்துருக்க அளவுக்கு நான் வந்து 50 கிராம் எண்ணெய் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், அந்த முட்டை எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நுர பொங்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த சர்க்கரையை வந்து சேர்க்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சர்க்கரையை வந்து எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இந்த சமயத்தில் சேர்க்கணும். பாருங்கள், முட்டை, சர்க்கரை, எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. திப்பியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மைதா வந்து சேர்க்கணும். கரெக்டாக நான் வந்து 200 கிராம் வந்து மைதா எடுத்திருந்தேன். பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி ஒன் சைடாகவே வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்படி இந்த சைடும் வந்து திருப்பி செய்யக்கூடாது. மைதா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சைடாகவே வந்து இப்படி இதை வச்சு ஸ்பூனாக இருக்கட்டும், ஸ்பேச்சுலாவாக இருக்கட்டும், விஸ்காக இருக்கட்டும், நல்லா இதே மாதிரி நல்லா மடித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அடிச்செல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். அந்த 1 டீஸ்பூன் வந்து சேர்த்தோம்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, இதை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, கேரமல்ஸ் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையில் நம்ம வந்து உலர் திராட்சைகளை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம். 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தோம். அதை வந்து இந்த சமயத்தில் சேர்க்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஊறி டபுள் சைஸாக வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இது வந்து இந்த சமயத்தில் அந்த சர்க்கரையோடு வந்து நல்லா வடிச்சிட்டு சேர்க்கணும். இது தாங்க இந்த கேக்குடைய ஒரிஜினல் கலர். இதுக்கு வந்து வேறு எந்த ஃபுட் கலரும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்க்கையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சமயத்தில் நான் வந்து கரெக்டாக ஒரு 5 பேரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறேன். பாருங்கள், 5 பேரிச்சம்பழம். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி நல்ல 3 கலர் வந்து நான் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த சமயத்தில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து சேர்க்க போகிறோம். பாதாம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், பாதாம், முந்திரி, நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கணுங்க. 50 கிராம் செரியை வந்து நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து இது கூடவே வந்து சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா ஒன் சைடாகவே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடிச்செல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஜென்டிலாக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இப்படி மடித்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் வந்து சேர்த்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். முட்டையுடைய கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து சேர்க்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு வந்து கேக் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா தடவிட்டோம்னா கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம செய்கிறோம். இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து இதில் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து கேக் டின்னில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா 4 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே வந்து நட்ஸ் வந்து சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக செர்ரி, பாதாம், முந்திரி இதை எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து கொஞ்சம் அழகுக்காக நான் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைனா அப்படியே கூட நம்ம வந்து விட்டுறலாம். மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நான் வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க. 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும் குக்கரை வந்து. நீங்கள் வந்து மணல் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், உப்பு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இல்லைனா உப்பு மணல் எதுவுமே இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரில் வந்து சேர்த்துட்டு குக்கரில் உள்ள பெல்ட்டும் விசிலையும் வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடணுங்க. குக்கரில் உள்ள பெல்ட்டும் விசிலையும் முக்கியமாக எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க, கேக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இதே மாதிரி கத்தியோ குச்சியோ வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட ஒட்டலை, நல்லா பிசு பிசுன்னுலாம் இல்லை. நல்லா கேக் வந்து நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு. ஷார்ப்பான கத்தியை எடுத்து கேக்கை வந்து இப்படி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா சுற்றி நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்து அது மேலே வச்சு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, திருப்பி போட்டாச்சு. மேலே வந்து லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு நீங்கள் வந்து கேக் எடுங்க. பாருங்கள், ஒன்று கூட ஒட்டலை, கரிஞ்சு போகலை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா மெத்துன்னு இருக்குங்க. மேலே வந்து கொஞ்சம் வந்து கருப்பு கலராக இருக்கிறது காரணம் அது மேலே வந்து நல்லா மேலே எழும்பி வந்துருச்சுங்க. அந்த குக்கர் மூடிப்பட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த கேக் வேகிறதுக்கு கரெக்டாக வந்து நமக்கு 50 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கு இடையில வந்து நீங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து உள்ளே வந்து அமுங்கி போயிடும். கரெக்டாக 50 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதாங்க, ஈஸியான இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு நம்ம வீட்டிலே வந்து கேக் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.